Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோஸ் பார்க்க இருக்கோம்னா 4 ஜூன் 2026 அன்னைக்கு ECHS கொச்சியில இருந்து ஒரு முக்கியமான லெட்டர் வெளியிட்டிருந்தாங்க. அந்த லெட்டர் பத்தி தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைத்து முன்னாள் ராணுவ வீரருக்கும் பகிருங்க. அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கட்டும். ECHS பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. பார்க்காதவங்க போய் பாருங்க. இப்போ 4 ஜூன் 2026 அன்னைக்கு ECHS கொச்சியிலேருந்து முக்கியமான லெட்டர் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது நம்மளோட எக்ஸ் மேன் வந்து ECHS எம்பல்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அவங்களோட ரெஃபரல் ஃபார்ம் வாங்கிடுறாங்க. ஆனால் ரெஃபரல் பார்க்காம, அதாவது ரெஃபரல் ஃபார்ம் வாங்கி ரெஃபரல் பார்க்காம அவங்க வந்து ப்ரைவேட்டில் போய் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துடுறாங்க. இல்லை அதே ECHS எம்பல்ட் ஹாஸ்பிட்டலில் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு பதிலாக கேஷ் கட்டி பணம் கட்டி அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்கு. இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த லெட்டரோட சாராம்சம். இப்போ அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி வாங்க பார்ப்போம். இதுதான் அந்த லெட்டர். பார்த்தீங்கன்னா ECHS ஹெட் குவார்ட்டர், அதாவது கொச்சி ECHSலேருந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கீழே வர எல்லா ECHSக்கும் 4 ஜூன் 2026 அன்றைக்கி கொடுக்கப்பட்ட லெட்டர். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம் ஃபார் பிளானிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது எக்ஸ்-சர்வீஸ்மேன் வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை வந்து பிளான் பண்ணி ரீஎம்பர்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெஃபரல் வாங்கி எம்பல்டு ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க வந்து கேஷ் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்க ரெஃபரலை யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இது வந்து அங்கே இருக்கிற ECHS ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து இதை செஞ்சால் மற்றவங்களுக்கு வந்து கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கான அந்த ஒரு பெனிஃபிஷரி கிடைக்காம போயிடும். இதை வந்து தவறு அப்படின்னு சொல்லி அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. இப்போ ECHS எம்பல்டு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் கேஷ் கொடுக்காமல் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். கேஷ் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது அந்த அக்ரிமெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக இருக்கும். அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஓவரால் லெட்டரோட சாராம்சம். அதுக்கடுத்து அப்படி யாராவது ECHS எம்பல்டு ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் கேஷ் கொடுத்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து அதை ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம் பண்ண போனீங்கன்னா எதுக்காக நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ECHS எம்பல்டு ஹாஸ்பிட்டலோட அந்த HOCன்னு சொல்லுவாங்க, ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் வந்து அதை வாங்கணும். சர்டிஃபிகேட் வாங்கி அதை வச்சு நீங்கள் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கு கிளைம் போடணும். இதை வந்து பிளான் பண்ணி செய்யக்கூடாது அப்படின்னு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க அப்படிங்கிறதான் ஓவராலாக இந்த லெட்டரோட சாராம்சம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் என்றுமே அவேர்னஸ், விழிப்புணர்வு, வேறு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி யாராவது முன்னாள் இராணுவ வீரர்கள் தவறு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ECHS கார்ட்லேயும் பிரச்சனை வரும். அதுக்கடுத்து உங்களுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ்லேயும் பெரிய ஒரு பிரச்சனை வரும். அதனால் அந்த தவறு யாரும் பண்ணாதீங்க. சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரியான ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கு தேவையான தகுந்த டாக்குமெண்ட்டையும் நீங்கள் சேர்த்து தான் செய்யணும். அதனால் அந்த ECHSோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா உங்களோட சம்மந்தப்பட்ட ECHS OIC கிட்டேயோ அங்கே இருக்க பாலிகிளினிக்கை வேலை பார்க்க கிளர்க்குக்கிட்டேயோ நீங்கள் போய் நேரடியாக கேளுங்க, தொலைபேசி வாயிலாக கேளுங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதுபடி செஞ்சு நீங்கள் உங்களுக்கான கிளைமை வாங்கிக்கோங்க. தவறு பண்ணாதீங்க அப்படிங்கிறது அந்த வீடியோவோட நோக்கம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். முன்னாள் இந்நாள் இராணுவ வீரர்கள் சரியான நேரத்தில் தங்களது ITR ஃபார்மை ஃபைல் செய்து பிடித்துள்ள TDSஐ கிளைம் செய்து கொள்ளுங்கள். மறந்துவிடாதீர்கள். விண்ணப்பிக்க கடைசி நாள் 31 ஜூலை 2026.